கும்பகோணம் அருகே தனது குழந்தையை தோளில் சுமந்தவாறு கல்லூரிக்கு வருகை புரிந்து பட்டப்படிப்பு பயிலும் நரிக்குறவர் என சமூக பெண்மணியின் செயல் அனைவரின் பாராட்டையும் பெற்று வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவள்ளச்சுழி ஏழுமாந்தடல் பகுதியில் வசித்து வருபவர்கள் சந்தியா சுரேஷ் தம்பதியினர். இவர்களுக்கு விஷ்ணு என்ற 11 மாத ஆண் குழந்தை பெற்றுள்ளது. இவர்கள் நரிக்குறவர் என சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். கணவர் சுரேஷ் BA எகனாமிக் படித்துள்ளார். தொடர்ந்து திருவிழா மற்றும் விசேஷ நேரங்களில் பாசிமலை, பவளம் மற்றும் பலூன்கள் போன்ற பொருட்களை விற்பனை செய்து குடும்பம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பட்டப்படிப்பு முடித்துள்ள சுரேஷ் தனது மனைவி சந்தியாவும் BA தமிழ் படித்து முடிவடைந்த நிலையில் அவரை மேற்படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கில் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் அமைந்துள்ள கல்லூரியில் சேர்த்து B.Ed 2ஆம் ஆண்டு மேற்படிப்பை படிக்க வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தினசரி திருவள்ளச்சுழியில் இருந்து ஐயம்பேட்டைக்கு சந்தியா தனது 11 மாத கைக்குழந்தையான விஷ்ணுவை தோளில் சுமந்தபடி கல்வி பயில வருவது காண்போரை நெகிழ வைத்துள்ளது. மேலும் மாலை நேரங்களில் ஏழுமாந்திடல் பகுதியில் அமைந்துள்ள தனது இல்லத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வியை பயின்று வருகிறார். இந்த நிலையில் தங்களது வாழ்வாதாரம் மேம்பட அரசு வேலை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நல்ல வழிக்கு எங்களை கொண்டுட்டு வாங்க. தயவு செஞ்சு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுங்க ஐயா. அப்பதான் எங்களோட கிராமம் திருந்தும். இல்லைன்னா திருந்தது அப்படியே தான் இருக்கும். புத்தக பையோடு தனது குழந்தையை கல்லூரிக்கு சுமந்து செல்லும் பெண்மணியின் செயல் பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளக்கி வருகிறது. போற நேரத்துல ஈவினிங் போயிட்டேன்னா நான் மட்டும் படிச்சா போதாது, என்னோட பசங்களும் படிக்கணும். அப்போதானே அவங்க சமுதாயத்துல நல்ல வளர்ச்சி அடைய முடியும்னு சொல்லிட்டு ITKல சேர்த்து விட்டாங்க. ITK இல்லம் தேடி கல்வினா நம்ம வீட்டில் உட்கார வச்சு பாடம் நடத்துறது. அந்த பசங்களுக்கு விளையாட்டு மூலமா நாங்க பாடம் நடத்துவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.